அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனல்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன, அதாவது மண்டே வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு பாருங்க. நாம ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடுக்கும், இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடுக்காக பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த லைனை வந்து கட் பண்ணதுமே நாம வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல. நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன் டே பிஃபோரே நம்ம சொல்லியிருந்தோம். ஒன் சைடு மொமெண்டம் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே நேத்தியோட மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஹைல இருந்து சூப்பரான ஒரு டவுன்ஃபால் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை கட் ஆனதுமே நமக்கு எந்த ஒரு ஸ்டாப்புமே இல்லாம சூப்பரான ஒரு அப்சைட் ராலி வந்து கிடைச்சி எந்த இடத்துல வந்து ஸ்டாப் எடுத்திருக்காங்க பாருங்க. நிஃப்டி வந்து சூப்பராக இன்ட்ராடேல நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ரெஸ்பெக்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அதாவது நம்மளுடைய டவுன் சைட் லாஸ்ட் நம்பர் பக்கத்திலேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுடைய ஆல் டார்கெட்டும் ஹிட் ஆகி நம்மளுடைய லாங் டேர்ம் டார்கெட்டாக நாம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த இந்த எல்லோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,588 இந்த நம்பருமே டச் ஆகிட்டு அதுல இருந்து அப்சைட் போக முடியாம ஒரு நல்ல ஒரு அப்சைட் ராலி நமக்கு வந்து கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேலேயே வந்து நல்ல ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து நாம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதுவுமே நாம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தோம், எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றோம். நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே நீங்க இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு அதாவது மண்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம இந்த லெவல் வந்து இந்த ரெட் கேண்டிலே சொல்லியிருந்தோம், அதாவது கிட்டத்தட்ட 21,832.95 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு குரூஷியலான லெவல். இந்த லோல இருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு அப்சைட் ராலி போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த லோ உடைக்காத வரைக்கும் நாம டவுன் சைடு வந்து எந்த ஒரு பயமே இல்லை. நமக்கு நிஃப்டி வந்து அப்சைட் ராலியில தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்சைட் ராலியில நமக்கு இப்படி ஒரு டவுன்ஃபால் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மூவ்க்கு வந்து இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு சூப்பரான ஒரு இந்த நம்பர்ஸை தொட்ட உடனே நமக்கு பவுன்ஸ் பேக் பாருங்க சூப்பராக இருந்தது. இந்த கிரீன் கலர் கேண்டில்ல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஹை கட் ஆகாத வரைக்குமே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டான இந்த லோவும் செகண்ட் டார்கெட்டான இந்த லோவும் வரைக்குமே நமக்கு நிஃப்டி டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே பாருங்க எந்த ஒரு ஸ்டாப்புமே இல்லாம ஃப்ரீ ஃபாலாக நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய ரெக்கவரி பாருங்க சூப்பராக நமக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருந்துச்சு. இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ மண்டேயோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஒரு குரூஷியலான லெவல். ஈவன் நமக்கு இன்னையோட மார்க்கெட்லேயே வந்து நிஃப்டி வந்து ஒரு ரிவர்சல் காட்டி இருக்கிறனால நமக்கு இந்த லோவே வந்து இந்த நிஃப்டியோட லோவே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு அப்சைட் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த லோவை உடைக்காத வரைக்குமே நாம டவுன்ஃபாலுக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நமக்கு இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 22,419 அப்படிங்கிற மாதிரியும் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைமே நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு ஃபர்தராக கம்மிங் டேஸ்ல நாம ட்ரேட் எடுக்கலாம். ஈவன் தோ இது வந்து ஒரு அப்சைட் ராலியாக இருந்தாலும் கூட இன்ட்ராடே லெவல்ஸ் நாம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸா வச்சு கூட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த கிரீன் கேண்டில்லையே நாம வந்து டிரா பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த ஹை உடைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இதுவும் செகண்ட் டார்கெட்டாக இந்த லைனையுமே வந்து அதாவது இந்த லைனையுமே நமக்கு வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் இதை உடைக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பெரிய ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேங்க் நிஃப்டியில சொல்லியிருந்தோம். அது மாதிரி அந்த ஹை வந்து உடைக்க முடியாம சூப்பரான ஒரு டவுன்ஃபாலும் எந்த இடத்துல இருந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்ச அந்த சேனல் பேட்டர்னோட லோல தான் இருந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கனால பேங்க் நிஃப்டியுமே அகெயின் வந்து இந்த ஹை வரைக்குமே போறதுக்கான சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைனை வந்து டச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒன்ஸ் இந்த லைனை உடைச்சு பிரேக் ஆகும் பொழுது ஃபர்தராக சூப்பரான ஒரு அப் மூவ் போறதுக்கான வாய்ப்பு வந்து
பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஈவன் இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்குமே நாம் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டில் சேஃபான ஒரு டைமில் தான் நம்ம இருக்கோம். பார்க்கலாம் கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வியூவை பொறுத்த வரைக்குமே இது இந்த ஹையை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டவுன்ஃபாலை விட அப்சைடுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ மண்டேவோட இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல் ஃபார் மண்டே. இது நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச், அதாவது மண்டே நாம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது மண்டே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான ஒரு ஸ்டாக்ஸ். ஹீரோ மோட்டார் கார்ப், பாலிகேப், டாடா கெம், ஜைடஸ் லைஃப், மேரிகோ, ஓரியன்ட் எலெக்ட், டாக்டர் ரெட்டி. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். அன்னையோட 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் நாம் எடுக்கிற நிஃப்டி காலாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவுமே உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ட்ரேட் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே 1ல இருந்தே ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லாவே ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரிடே வந்து நமக்கு அது கொடுத்துட்ருக்கு. ஈவன் அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே ரொம்பவே கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பேக் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான், மோர் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை நாம் எடுக்கிற கால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு சூப்பரான ஒரு கைடாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.